ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः. தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்டதேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம், மானச ஜபம் ஆகியவற்றை முறையாக அபியாசம் செய்வோமாக. நன்கு அமைதிப்படுத்தப்பட்டு ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதை விஷாலம் ஆக்குவது சித்த விஷாலதா தியானம் அல்லது விஸ்வரூப தியானமாகும். மனதில் இறைவனின் வடிவத்தை தியானம் பண்ணி பழகிய நாம் அறிவினால் இறைவனை காண பழகுவது விஸ்வரூப தியானமாகும். இறைவனே எல்லாமாக இருக்கின்றான் என்ற ஞானத்தோடு உலகை பார்க்க தொடங்குவது விஸ்வரூப தியானம். ஈஸ்வரனே உலகிற்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கின்றான். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், இதம் சர்வம் ஈசாவாஸ்யம்.
இதம் சர்வம் ஈசாவாஸ்யம். இருப்பது எல்லாம் இறைவனே. இதுவரை ஒரு ரூபத்தில் ஒரு நாமத்தில் இறைவனை பார்த்து பழகிய நாம் பார்க்கும் அனைத்தையும் இறைவனாக பார்க்க பழகுவது விஸ்வரூப தியானமாகும். இந்த விஸ்வரூப தியானமானது நமது குறுகிய மனதை நன்கு விஷாலமாக்கும். விழிப்பு நிலையில் நாம் விவகாரம் பண்ணும்போது பலவிதமான வேற்றுமைகளை தரிசிக்கின்றோம். அந்த வேற்றுமைகளில் இருக்கும் ஒற்றுமையை காண பழகுவது விஸ்வரூப தியானமாகும். ஒரு வடிவத்தில், ஒரு உருவத்தில், ஒரு நாமத்தில் பார்த்து பழகிய இறைவனை எல்லாமாக பார்க்க பழகுவது மிக மிக அவசியமாகும். சாஸ்திரம் இதையே மிக உயர்ந்த பக்தி என்று குறிப்பிடுகின்றது. இறைவனை ஒரு ரூபத்தில், ஒரு வடிவத்தில் பார்த்து பழகுவது பக்தியின் ஆரம்ப படிநிலை. பார்க்கும் அனைத்தையும், பார்க்கப்படும் அனைத்தையும் இறைவனாக பார்ப்பது முதிர்ந்த பக்தியாகும். இதுவே உயர்ந்த பக்தி. இந்த எண்ணம் நமது ஆழ்மனதில் பதியத் தொடங்கும் அளவு நாம் ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஆகின்றோம். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கும்போது நாமும் அதில் அடக்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. உண்மையில் இருப்பது எல்லாம் இறைவனே. இறைவனை தவிர எதுவும் இல்லை. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். இதம் சர்வம் ஈசாவாஸ்யம். பார்க்கும் அனைத்தையும் ஊனக்கண்ணால் பார்க்காமல் அறிவு கண்ணால் பார்க்க பழகுவது விஸ்வரூப தியானமாகும். வேற்றுமையை பார்க்கும்போது அறிவு கண்ணால் அதில் உள்ள ஒற்றுமையை காண பழகும் அளவு நம்மளுடைய மனசாந்தி அதிகரிக்கின்றது. விஸ்வரூப தியானத்தில் நாம் பலனை திருஷ்டமாக உடனே அனுபவிக்க முடியும். நமது மனத்தை சஞ்சலப்படுத்துகின்ற விஷயத்தை இறைவனாக பார்க்க தொடங்கினால் உடனே நமது மனதில் உள்ள இறுக்கம் தளர்வதை நாம் நிச்சயமாக உணர முடியும். இந்த தியானத்திற்குரிய விஷயத்தை விவகாரத்தின் போது மறந்துவிடாமல் இருக்கும் பொருட்டு இதை ஆழ்மனதில் பதிய வைப்பது மிகவும் அவசியமாகும். இருப்பது எல்லாம் இறைவனே. இந்த கருத்துக்களை சில நிமிடங்கள் நாம் சுயமாக சிந்திப்போமாக.
मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय ॐ शान्ति शान्ति शान्तिः. अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये. பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம் முதல் ஸ்லோகம். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுரேத் அஸ்யாஸ்ருதேரபிப்ராயः சம்யக் அத்ர விசார்யதே. जीवन्मुक्तस्य या तृप्तिः सा तेन विशदायते. मायाभासेन जीवेशौ करोतीति श्रुतत्वतः कल्पितावेव जीवेशौ ताभ्यां सर्वं प्रकल्पितम्. ईक्षणादिप्रवेशान्ता सृष्टिरीशेण कल्पिता. जाग्रदादिविमोक्षान्तः संसारो जीवकल्पितः. ब्रह्माधिष्ठानभूतात्मा कूटस्था संगचित्वभुः. अन्योन्यध्यासतः संगः धीस्तज्जीवोऽत्र पूरुषः. साधिष्ठानो विमोक्षादौ जीवोऽधिक्रियते न तु. केवलो निरधिष्ठानः विभ्रान्ते क्वाप्यसिद्धितः. अधिष्ठानं च संयुक्तं भ्रमांसं चावलम्बते. यदा तदाहं संसारी इत्येवं जीवोऽपि मन्यते. भ्रमांसस्य तिरस्कारात् अधिष्ठानप्रधानता. यदा तदा चिदात्माहम् असङ्गोऽस्मीति बुध्यते. नासङ्गेऽहं कृतिर्युक्ता कथमस्मीति चेत् शृणु. एको मुख्यो द्वावमुख्यौ विद्यार्थस्त्रिविधोऽहमः. अन्योन्यध्यासरूपेण कूटस्थाभासयोर्वपुः. एकीभूय भवेन्मुख्यः तत्र मूढैः प्रयुज्यते. पृथक् आभासकूटस्थौ अमुख्यौ तत्र तत्त्ववित्. पर्यायेण प्रयुङ्क्तेऽहं शब्दं लोके च वैदिके. लौकिकव्यवहारेऽहं गच्छामि इत्यादिके बुधः. विविच्यैव चिदाभासं कूटस्थात् तं विवक्ष्यति.
असंगोहम चिदात्माहम इति शास्त्रीय दृष्टितः अहम शब्दं प्रयुङ्क्तेयं कूटस्थे केवले बुधः ज्ञानिता ज्ञानिते त्वात्मा आभास्यस्यैव न चात्मनः ततच्च कथमाभासः कूटस्थोऽस्मीति बुध्यताम् नायं दोषश्चिताभासः कूटस्थैकस्वभाववान् आभासस्त्वस्य मिथ्यात्वात् कूटस्थात् अवशेषणात् कूटस्थोऽस्मीति बोधोऽपि मिथ्या चेन्नेति को वदेत् न हि सत्यतयापीष्टं रज्जु सर्पविसर्पणम्. இப்போ நம்ம பஞ்சதசீல திருப்தி தீப பிரகரணத்தில் ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மி இதி பூருஷக கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அணுசஞ்சுவரேத். இந்த பிரகதாரண்ய மந்திரத்துக்கு விளக்கமாக ஒரு பதமும் பார்த்துட்ருக்கோம். முதல்ல பூருஷக அப்படிங்கிற அந்த பதத்தை நம்ம பார்த்தோம். பூருஷக அப்படின்னா அதில் என்ன சேர்ந்துருக்கு, புருஷன்னா யார் அப்படிங்கும்போது அதில் 2 அம்சம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அதில் சித்த அம்சம் ஒன்று இருக்குது, சிதாபாச அம்சம் ஒன்று இருக்குது. 5வது ஸ்லோகத்தில் தான் அதை கிளியராக சொன்னார். என்ன பண்ணுறான் அவன், சித்தையும் சிதாபாசனையும் குழப்பியிருக்கான். பிரம அதிஷ்டானம் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அவனுக்கு அந்த கலவையாக இருக்கின்றதான் அந்த பூருஷன், அந்த ஜீவன், அந்த ஜீவாத்மா, அந்த சாதகன். ஏன்னா ஒரு பதமும் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு முதல்ல யாரு அப்படிங்கிறத சொல்கிறார். சாதகன், அந்த பூருஷன்னா யாரு, அதில் 2 அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்போ அந்த மந்திரத்தை நம்ம மறக்கக்கூடாது. ஆத்மானம் விஜானியாத், தன்னை அறிய வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். தன்னை அறிய வேண்டும். எப்படி அறிய வேண்டும்? அயம் அஸ்மி இதி, அந்த பூருஷன், அந்த ஜீவாத்மாவானவன் தன்னை அறிய வேண்டும். எப்படி அறிய வேண்டும்? அயம் அஸ்மி இதி. நம்ம அந்த பதத்துக்குள்ளே இன்னும் வரல. இப்போ நம்ம எங்கே பூருஷக பார்த்துட்டோம். ஆத்மானம் விஜானியா, தன்னை அறிய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அதில் சிதாபாசனில் இது நம்ம ஜீவனில் 2 அம்சம் இருக்குதுன்னு பார்த்தோம். பூருஷக 2 அம்சம் இருக்குது. ஒன்று சித்த அம்சம் இருக்குது, சிதாபாசன அம்சம். அப்போ ஒரு பூர்வபக்ஷம் கேட்கப்பட்டது. அப்போ சிதாபாசனை மட்டும் நம்ம சொல்லக்கூடாதா, பூருஷன்னு சொல்லக்கூடாதா அப்படிங்கும்போது இல்லை, அதில் 2 அம்சம் ஆதாரம் இல்லாமல் என்ன கிடையாது, அத்தியாசம் கிடையாது. அதனால 2ஐயும் சேர்த்து தான். சிதாபாசனுக்கு சுயமாக இருப்பு கிடையாது. எப்படி பிரதிபிம்ப சூரியனுக்கு சுயமாக இருப்பு கிடையாதோ, சூரியன் இல்லாமல் அதுக்கு என்ன கிடையாது, சுயமாக இருப்பு கிடையாது. அது மாதிரி சிதாபாசன் மட்டும் தனியாக இயங்க முடியாது, அதுக்கு சொந்த இருப்பு கிடையாது. அதனால ஜீவன்னு சொல்லும்போது 2ஐயும் சேர்த்து தான் சொல்லணும் அப்படின்னு அந்த பூர்வபக்ஷம் முடிஞ்சது. இப்போ நமக்கு அந்த கேள்வி நமக்கு அதுதான் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அயம் அஸ்மி இதி பூருஷக. அப்போ அவன் கேட்குறான், பூர்வபக்ஷம் கேட்குறான், அந்த பூருஷன், அந்த ஜீவாத்மா என்ன சொல்கிறான், அயம், அந்த இடத்துல நமக்கு விடப்பட்டிருக்கு, அயம் பிரம்ம அஸ்மி. அந்த புருஷன் அயம் பிரம்ம அஸ்மி என்று தன்னை அறிய வேண்டும். மந்திரத்தை மறக்கக்கூடாது. ஆத்மானம் விஜானியா, தன்னை அறிய வேண்டும். எப்படி அறிய வேண்டும்? நான் அந்த பிரம்மமாக இருக்கின்றேன் என்று அந்த புருஷன் அறிய வேண்டும். அப்போ அந்த புருஷனில் அறியறது யாரு, அந்த கேள்வி தான் நமக்கு வரும். ஏன்னா அந்த மந்திரத்தையும் மறக்கக்கூடாது. அது அந்த ஒரு பதத்தையும் நமக்கு கரெக்டாக கொண்டு வர்றார் நம்ம. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது, ரிஷிகள் கண்டு உணர்ந்த மந்திரங்கள். இப்போ இதில் எதனால அயம் பிரம்ம அஸ்மி இத்தினா என்று, நமக்கு சம்ஸ்கிருதம் சொல்லும்போது என்று ஒரு ஜீவாத்மா சொல்கிறான். அப்போ ஜீவாத்மா நான் பிரம்மமாக இருக்கின்றேன்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே அதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் கொடுத்துட்டாரு, ஜீவாத்மாவில் 2 அம்சம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாரு. அப்போ அதில் எந்த அம்சம் சொல்லுது? அந்த பூர்வபக்ஷத்தை நம்ம பார்த்தோம். அந்த 9வதுல பார்க்குறோம் நம்ம. அகம் அசங்கக அப்படின்னு சொல்லும்போது அதில் 2 அம்சம் இருக்கே, அதில் எந்த அம்சம் சொல்லுது அப்படிங்கிறத சொல்லும்போது அதில்
நான்கிறத நம்ம 3 விதமாக பயன்படுத்துகின்றோம் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து 1 முக்கியம், 2 அமுக்கியம். முக்கியங்கிறது சாதாரணமாக ஒரு அவிவேக்கியாக அஞ்ஞானியினால் பயன்படுத்தப்படுகின்றது முக்கிய அர்த்தம். அந்த முக்கிய அர்த்தம் வரும்போது என்ன பண்ணுறான், சித்தையும் சிதாபாசனையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பயன்படுத்துகிறோம். என்ன பண்ணுறோம், நான் இந்த உடலாகவே நம்ம நினச்சிட்டு நம்ம ஏன்னா ஆத்மானம் விஜானியா, தன்னை அறிய வேண்டும், அதை மறக்கக்கூடாது. தன்னை அஞ்ஞானியானவன் எப்படி அறிகிறான், உடலாக மனதாக அறிகின்றான். அப்போ அந்த முதல் 3 விதமாக நான் பார்க்குறோன்னு பார்த்தோம். அந்த முதல்ல அஞ்ஞானி நான் முடிஞ்சு போச்சு. இப்போ ஞானி நான் ரெண்டு விதம் இருக்குது. இப்போ ஞானி வந்து என்ன பண்ணுறாரு, ஒன்று தன்னை கூட்டஸ்தனா மட்டும் நினைக்கிறாரு, அப்படி இல்லாட்டி தன்னை சிதாபாசனாக மட்டும் நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். விவகாரம் பண்ணும்போது அவர் சாப்பிட்டேன், நான் போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்குன்னா நாம் இந்த உடம்பாவே நினச்சிடறோம். ஆனால் ஞானி என்ன பண்ணுறாரு, எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா அவருக்கு தெரியும் உடம்புக்கு காய்ச்சல் அடிக்கின்றது. அப்போ அவர் பிரித்து பார்க்குறாரு. இப்போ சித்பானந்த சாமிஜி கடைசி காலத்தில் சொல்லுவாங்க, வந்து அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தப்போ யாராவது அவர்கிட்ட போய் சாமி உடம்பு எப்படி இருக்குது, எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இந்த உடம்பை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிம்பார். அதுதான் ஞானியோட அவர் பிரித்து சொல்கிற விதம். இப்போ நம்மனா என்ன பண்ணுவோம், உப்பாரி வச்சுருவோம், எனக்கு இது பண்ணுது அது பண்ணுது, இது முடியல அது முடியல, எனக்கு தூக்கம் வரல, உடம்பு வலிக்குது. அவர் இந்த உடம்பு அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. அதுதான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எந்த விவகாரம் பண்ணும்போது சிதாபாசனை பிரித்து தன்னை சித்தாவே புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். விவகாரம் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், டிரான்சாக்ஷனில் நான் சொன்னால் கூட அந்த நான் குறிப்பிடுறது உடம்பை தான் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. அப்புறம் அடுத்து நம்ம பார்க்குறோம் லோகே வைதிகேன்னு பார்த்தோம். சாஸ்திர திருஷ்டியில் ஞானி பாடம் எடுக்கும் போதும் நிதித்தியாசனம் பண்ணும்போது எதை மட்டும் மனசில் வச்சுருக்காரு, அந்த கூடஸ்தனை மட்டும், அந்த சித்தை மட்டும் அவர் மனசில் விவகாரம் பண்ணினாலும் கிளாஸ் எடுக்கும்போது விவகாரத்தில் என்ன பண்ணுறாரு, சிதாபாசனை பயன்படுத்தி கிளாஸ் எடுக்கும் போது, ஏன்னா சிதாபாசனை பயன்படுத்தி தான் சொல்ல முடியும். ஆனால் அவருக்கு நல்லா புரியும் நான் வந்து இதுக்கு வேறானவன் அப்படிங்கிறத அந்த இடம் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம அப்போ அடுத்த ஒரு சந்தேகம் கேட்டால் நமக்கு, ஞானித்தோ அஜ்ஞானித்தா, அறியும் தன்மை அறியாமைங்கிற தன்மை ரெண்டுமே வந்து சிதாபாசனை தான் சேர்ந்தது. அப்படி இருக்கும்போது சிதாபாசன் தான் நான் பிரம்மமாக இருக்கின்றேன் என்பதை சொல்ல முடியும். அறிகிறேங்கிறது கூட வேற, அவன் தான் சொல்ல முடியும், ஏன்னா அவனுக்கு தான் வாய் இருக்குது, என்ன அவனுக்கு தான் அந்த எக்யூப்மெண்ட் இருக்குது, சொல்லக்கூடிய அந்த இது வந்து அவனுக்கு தான் இருக்குது. ஆனால் அவன் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அவன் சொல்கிறது சரியா அப்படின்னு சொல்லும்போது தோஷக இது என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. ஏன்னா ரெண்டும் ஒரே ஸ்வபாவம், ரெண்டுக்கும் என்னது ஒரு அம்சம் மித்தியா அம்சம், ஒரு அம்சம் சத்திய அம்சம். நம்ம அதை பார்த்தோம், அதை மறக்கவே கூடாது. எப்படி வந்து வேஷம் போட்டிருக்கும் போது நான் வந்து சொல்ல முடியும், நான் ஆனந்திங்கிறது என்ன முடியும் சொல்ல, தப்பா சொல்றது தப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், வேஷம் போட்டிருக்கும் போது அதான் நமக்கு முக்கியம். விவகாரம் பண்ணும்போது வேஷம் போடலைன்னா சொல்ல வேண்டிய அவசியம், ஆனந்தின்னு சொல்லணுமா, சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய சொரூபமே மறைஞ்சி என்னை பார்த்தாலே அடையாளமே தெரியாமல் இருக்கும்போது அதான் நமக்கு சித்து வந்து சிதாபாசனா அப்படின்னு என்ன பண்ணுது, அந்த இது காட்சி அளிக்கின்றது நமக்கு. அப்போ அந்த சமயத்தில் சிதாபாசன் வந்து என்ன சொல்லலாம், தன்னை புரிந்து கொண்ட சிதாபாசன் தன்னை சித்து என்று சொல்வது தோஷம் கிடையாது. ஏன்னா ரெண்டுக்கும் சொரூபம் ஒன்று தான். அதுதான் நமக்கு மெயின். அங்கே தான், ஏன்னா அந்த அந்த மந்திரத்தில் இருக்க ஒன்னொன்னையும் நமக்கு டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா பூருஷன் அந்த ஜீவாத்மா தான் சொல்கிறான். ஜீவாத்மாவில் 2 அம்சம் இருக்குது. அந்த 2 அம்சத்தில் கூடஸ்த அம்சம் சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து அதுக்குரிய எக்யூப்மெண்ட் கிடையாது. இப்போ இதைத்தான் வந்து பரமாத்மா அந்த சாமிஜி இப்போ நம்ம குருபரானந்தர் வந்து சிதாபாசனை பயன்படுத்தி சொல்கிறத சிதாபாசன் தான் சொல்கிறான், அவனால் தான் சொல்ல முடியும், அவன் சொல்கிறது தோஷம் இல்லை. இது வந்து ஒரு பிரைமரி லெவல், அவர் அதோடு முடிச்சிடுறார்.
பரமார்த்தானந்த சாமிஜி இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறார். நம்ம சிதாபாசன் ஒருத்தன் இருக்கான், சித்துன்னு ஒருத்தன் இருக்கான்னு ரெண்டு இருக்குன்னு நம்ம மனசில் பதிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இன்னும் ஆழமாக சொல்கிறாரு. நான் ஒரு எழுதுகிறேன், பேனா வச்சு எழுதுகிறேன். பேனா வச்சு எழுதும்போது பேனா எழுதுதா, பேனாவை பயன்படுத்தி கை எழுதுதா? பேனாவை பயன்படுத்தி கை எழுதுகின்றது. அப்ப அது மாதிரி அப்ப சிதாபாசனை பயன்படுத்தி கூடஸ்தன் சொல்றான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிதாபாசனுக்கு இருப்பு கிடையாது. டீச்சர் சொன்னாங்களே அது நித்தியா, அதுக்கு வந்து இருப்பே கிடையாது. இருப்பே இல்லாத சிதாபாசன் வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கும்போது அப்போ அவர் ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே நான் கூடஸ்தன்கிறதுலே வச்சுக்கோங்க. அதுக்காக சொல்கிறார் அவர் வந்து நான் கூடஸ்தன், கூடஸ்தனாகிய நான் சிதாபாசனை பயன்படுத்தி நான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிறேன். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நிதித்தியாசனம் பண்ணும்போது நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் தான் எனக்குள்ளே சொல்லிக்கணும். ஏன்னா படிச்சிருக்கோம், 15 அங்கம் படிச்சிருக்கோம். அந்த 15 அங்கத்தை யார்கிட்ட சொல்ல போகிறேன்? என்கிட்டே சொல்ல போகிறேன். அப்போ எனக்கு சொல்ல முடியாது, பிரம்மம் சொல்ல முடியாது. அப்போ நான் அந்த சிதாபாசனை பயன்படுத்தி எனக்கு நானே சொல்லிக்கிடும் போது நான் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிறேன். கிளாஸ் எடுக்கும்போது சிதாபாசனை பயன்படுத்தி வெளியே சொல்கிறேன். கொஞ்சம் இது நுட்பமான இடம்தான். அது சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு சிதாபாசனால் சொல்ல முடியும். நம்ம எங்கே எப்படிங்கிறத நம்ம அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கிறது உங்களுடைய இதில் பார்த்தால் திரும்ப நமக்கு திரும்ப கேட்கும்போது குருபரானந்தர் இது திரும்ப பரமார்த்தானந்த சாமி 2-3 இதை கேட்கும்போது இன்னும் நமக்கு காலக்கிரம கொஞ்சம் எடுக்கணும். புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். நமக்கு புரிஞ்சிருச்சு சிதாபாசன் சொல்ல முடியும், அது தோஷம் இல்லை. ஏன்னா சிதாபாசன் தான் சொல்கிறான், நமக்கு சொல்வது தோஷம் இல்லை. அகம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறது தோஷம் இல்லை. ஏன்னா நம்ம ஆத்மானம் விஜானியா அயம் அஸ்மி இது பூருஷக. நம்ம அடுத்து ஒன்று பார்த்தோம். அப்போ சிதாபாசன் மித்யா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ சிதாபாசனில் ஏற்படுகின்ற ஞானம் மித்யாவா? இப்போ எனக்கு ஒரு கனவு வருது. இப்போ எனக்கு கனவுல வந்து எனக்கு 20 பிள்ளையே பிறக்கிறாங்க. என்ன 20 பிள்ளையே பிறக்கிறாங்க. அப்போ அந்த கனவுல இருக்க நானே பொய் அப்படிங்கும்போது அந்த 20 பிள்ளையும் உண்மையா பொய் தான். அது மாதிரி ஞானமே சிதாபாசனே மித்யா அப்படிங்கும்போது அதில் ஏற்படுகின்ற ஞானமும் மித்யா அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன ஞானம் மித்யாவா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட். ஒரு இவ்வளோ படிக்கிறோமே, படித்ததுக்கப்புறம் தான் சொல்லுவோம் ஞானம் மித்யான்னு. படிக்க முன்னாடி சொல்லவே மாட்டோம் ஞானம் மித்யாங்கிறத வந்து. ஏன்னா படித்ததுக்கப்புறம் தான் நமக்கு இன்னும் ஆழமாக உள்ளுக்குள்ளே போக போக என்ன பண்ணுவோம், நம்ம ஒவ்வொரு படியவா விட்டுட்டு மேல் படிக்கு ஏறுறோம். இந்த படியிலே நின்றுட்டு இருக்க மாட்டோம். இந்த படியை விட்டுட்டு போனாதான் இந்த படி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த படியிலே நிற்கிறேன் அப்படின்னா அங்கேயே நிற்க வேண்டியதான், மேலே போய் சேரணும் இல்லையா? அது மாதிரி நம்ம நல்லா படித்ததுக்கப்புறம் நல்ல ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் சொல்லுவோம் ஞானம் மித்யா அப்படின்னு. அப்புறம் நமக்கு ஞான நிஷ்டைக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். நமக்கு வந்து ஞான நிஷ்டை வேணும், ஞான நிஷ்டை வேணும், ஞான நிஷ்டை வேணும்னு. அப்புறமாட்டி சாஸ்திரம் சொல்லி ஞான நிஷ்டையும் மித்யா, அதுவும் மித்யா. ஏன்னா நமக்கு அதில் அந்த இடத்துல சூக்ஷ்மங்கள் நமக்கு என்ன, நமக்கு இதெல்லாம் டவுட் வர்றதுக்கே வந்து நமக்கு ஓரளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் வரும். ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் தான் ஞான மித்யாங்கிறது புரியும். ஞான நிஷ்டை அடைஞ்சதுக்கப்புறம் தான் ஞான நிஷ்டையும் பொய் அப்படிங்கிறது புரியும். ஏன்னா கடைசியில் நம்ம இருக்கிறது என்னது வந்து பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த ஞானம் ஞான நிஷ்டை எல்லாமே ஏற்படுகின்றது எங்கே? மனசில். அந்த மனசு என்னது? பொய்யான மனசு, அதுக்கு இருப்பே கிடையாது. அப்போ அதனால நமக்கு என்ன முடிவு பண்ணிட்டோம், நமக்கு இதனால் கிடைச்ச ஞானமும் பொய் தான். இப்போ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. நம்ம இப்போ என்ன பார்த்தோம், நம்ம கூட்டஸ்தனும் மித்யா என்றால் அப்படின்னு சொல்லும்போது ஞானம் மித்யான்னா என்ன சொல்கிறாரு? ந இத்தி கோவதே, யார் இல்லைன்னு சொன்ன மித்யாவா அப்படின்னு அவன் கேட்குறான். ஞானமும் பொய்யா அப்படின்னு கேட்கும்போது உண்மைன்னு யார் சொன்னா? பொய் தான். எப்படி வந்து ஒரு கயிற்றுல பாம்பை பார்க்குறோம், பாம்பு போயிடுச்சு அப்படின்னா பாம்பே இல்லை, பாம்பு எங்கே போகும்? அது
மாதிரி அது மித்யாவான சிதாபாசனில் ஏற்பட்ட ஞானமும் மித்யா. அப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், நமக்கு மித்யாவான ஞானத்தினால பிரயோஜனம் கிடையாதா, அப்போ நம்ம மோட்சம் கிடையாதா அப்படின்னு வரும் நமக்கு. அப்போ மித்யா சம்சாரத்துக்கு இந்த மித்யா ஞானம் அவசியம். ஏன்னா இது சம்சாரம், நம்ம துக்கப்படுறேன் அப்படிங்கிறதே கற்பனை தான். எப்படி நம்ம தூக்கத்தில் கனவு காங்குறோம், கனவுல காட்டுக்குள்ளே போகிறேன், நிறைய மிருகம் விரட்டுன்னு விரட்டுது, பாம்பு விரட்டுது, என்னை போட்டு விரட்டுன்னு விரட்டுன உடனே என்ன பண்ணுறேன், நான் கத்திட்டு முழிச்சிடுறேன். நான் அப்போ அந்த தூக்கத்திலேருந்து என்னை முழிக்க வைக்கிறதுக்கு அந்த கனவு பாம்பு தேவைப்பட்டது. அது மாதிரி இப்போ இந்த தூக்கத்திலிருந்து முழிக்க வைக்கிறதுக்கு இந்த ஞானம் தேவை. இவர் பரமார்த்த சாமி எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சூப்பர் வேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரமார்த்திக திருஷ்டிக்கு சூப்பர் வேக்கர். இப்போ நம்ம இப்போ முழிப்பு கனவு விழிப்பு நிலைன்னு சொல்கிறோம். இந்த விழிப்புக்கு மேலான இன்னொரு விழிப்பு சூப்பர் வேக்கர். இந்த வேக்கிங் ஸ்டேஜ் இருக்குது, நம்ம ஜாகிரத அவஸ்தை இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், முழிக்கணும். உத்திஷ்டத ஜாகிரதை சொல்கிறாரு விவேகானந்தர், நம்ம மந்திரத்தை கோட் பண்ணுறாரு. விழிமின், முழிச்சுக்கோ முழிச்சுக்கோ முழிச்சுக்கோ. என்ன முழிச்சுக்கோ, எதுவுமே இல்லைன்னு முழிச்சுக்கோ. இருக்குன்னு பயந்து ஓடுறியே, விரட்டுதுன்னு ஓடுறியே, எதுவுமே ஒன்றை விரட்டலை. நல்லா என்ன பண்ணணும், தூக்கத்தில் இது கனவு கண்டுட்டு கூன்னு கத்துறவன்ட்டு என்ன செய்வாங்க, நல்லா மூஞ்சில் தண்ணியை தெளிச்சு குளுக்குன்னு குலுக்கி முழி, நல்லா முழி அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி குரு என்ன செய்கிறாரு, நம்மளை அலர்னு அலறோம், இந்த துக்கம் அந்த துக்கம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், அலறும் போது முழிக்க வச்சு என்ன செய்கிறாரு, இது உண்மையிலேயே நீ எதுலேயும் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றாய். இப்போ இந்த முழிச்சிட்டோம் நம்ம, இந்த பொய்யான ஞானத்தை பயன்படுத்தி இந்த பொய்யான சம்சாரத்திலிருந்து விழிப்பு உண்மைதான், சம்சாரம் போகிறது உண்மைதான். இப்போ இந்த பொய்யான சம்சாரத்திற்கு இந்த பொய்யான ஞானம் தேவை. என்ன டீச்சர்? ஆனால் அந்த விழிப்பு உண்மை. ஆமாம், ஏன்னா உனக்கு நீ முழிச்சிட்ட. எது ஆனந்தம் உண்மையா? நமக்கு துக்கம் போகிறது தான் நம்ம ஆனந்தம்னே சொல்கிறோம். இப்போ நம்ம ஆனந்தம் அப்படிங்கிறது அதை என்ன குறிப்பிடுறோம், நமக்கு இப்போ ஆனந்த பிராப்தின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு என் தலையில் ஒரு 50 கிலோ பையை நான் வச்சுருக்கேன். நான் 50 கிலோ பையை வச்சுட்டு நான் 5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது. கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறேன், தலையில் தூக்கி வச்சுட்டு நடக்கிறேன். நடந்துட்டு போய் கீழே வச்ச உடனே எனக்கு அவ்வளோ சுகமாக இருக்குது. எனக்கு சுகம் வந்துச்சா, உள்ளமேடி என்னாச்சு, இந்த சுமை இறங்குனதை நான் என்ன நினைக்கிறேன், சுகமாக நினைக்கிறேன். அந்த சுமை இறங்குறது அதுவே நமக்கு சுகம். சைமல்டேனியஸ். இப்போ நம்ம முழிச்ச உடனே முழிச்ச உடனே நமக்கு என்ன ஆயிடுது, அந்த பயம் போயிடுது. அதை தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஆனந்தம்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆனந்தத்துக்கு, இப்போ பயம் போனதுனால அந்த ஆனந்தத்துக்கு அது எதனால அடையப்பட்ட ஆனந்தம் கிடையாது. பயம் போச்சு, போன உடனே அப்பா அப்படின்னு என்ன வந்துச்சு, ஒரு நிம்மதி வருது. அந்த உணர்ச்சி போராட்டம் எல்லாம் என்ன ஆயிடுது, நீங்குகின்றது. அது நமக்கு அதை நம்ம ஆனந்தம்னு சொல்லலாம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுடைய யதார்த்த ஸ்வரூபம்னு சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி இந்த 50 கிலோவை தூக்கிட்டு நான் போய் விக்கு நடந்து 5 கிலோமீட்டர் நடந்தனோ, அது மாதிரி நான் உடம்பு, நான் மனசு, நான் அம்மா, நான் மகான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், எல்லா துக்கத்தையும் என் மேலே தூக்கி போட்டு எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குது, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னோட சரீரத்தினால, என்னோட உறவுகள்னால கஷ்டப்படுறேன் என்ன பண்ணுறேன், தூக்கி செமந்துட்டு இருக்கேன். நான் உண்மையிலேயே நான் என்னது, அந்த பூர்ணமான அந்த கூட்டஸ்தனுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம அறிவினால் எல்லாமே அறிவினால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு சரீர துக்கம் இருக்கும், நமக்கு ஆரோக்கியத்தில் இருக்கிறது, நம்ம உறவுகளில் இருக்கிற துக்கம் இருக்கும். ஆனால் இதெல்லாமே இப்போ பாம்பு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம பாம்பு போயிருச்சின்னு புரிகிறோம். நிஜமாக எப்படி புரிஞ்சது, அது பாம்பு போச்சா, அறிவினால் புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி அறிவினால் நம்ம என்னென்னத்தெல்லாம் நம்ம மேலே போட்டு அந்த நான்கிற அந்த கூட்டஸ்தன் மேலே 4 சிதாபாசனை வச்சு என்ன பண்ணியிருக்கோம், அமுக்கி வச்சுருக்கோம். ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு அந்த மூடன் அந்த நான்கிறத நான் உடம்பு, நான் மனசு, புத்தின்னு என்ன பண்ணியிருக்கோம், நான் அதை அமுக்கி வச்சுருக்கேன். அப்போ இந்த ஞானம் இது மித்தியாவான ஞானம் தான். அதனால நமக்கு என்ன கிடைக்கிது, அது
ஒரு நிம்மதி கிடைக்குது. அந்த நிம்மதி வாஸ்தவம், உண்மைதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 17 தாத்ருஷேனாபி போதேன சம்சாரோ ஹி நிவர்த்ததே யக்ஷானுரூபோ ஹி பலிஹி இத்யாஹுர்லௌகிகா ஜனா தாத்ருஷேனாபி போதேன சம்சாரோ ஹி நிவர்த்ததே யக்ஷானுரூபோ ஹி பலிஹி இத்யாஹுர்லௌகிகா ஜனா. இப்போ நம்ம சந்தி பிரிச்சிருவோம். தாத்ருஷேன தாத்ருஷேன அபி தாத்ருஷேன அபி தாத்ருஷேன அபி போதேன தாத்ருஷேன அபி போதேன சம்சாரஹ ஹி நிவர்த்ததே தாத்ருஷேன அபி போதேன சம்சாரஹ ஹி நிவர்த்ததே. தாத்ருஷேன தாத்ருஷேன இப்படிப்பட்ட, அப்படின்னா கூட, இப்படிப்பட்ட போதேன ஞானத்தினால், இப்படிப்பட்ட ஞானத்தினால் கூட, தாத்ருஷேன அப்பி போதேன 3 வார்த்தை இருக்கு. இப்படிப்பட்ட ஞானத்தினால் கூட, எப்படிப்பட்ட ஞானத்தினால் கூட, அந்த பொய்யான ஞானத்தினால் கூட, தாத்ருஷேன அப்பி போதேன இப்படிப்பட்ட அந்த மித்யாவான ஞானத்தினால் கூட சம்சாரஹ ஹி நிவர்த்ததே சம்சாரமானது, ஹீங்கிறது நிச்சயார்த்தம், சம்சாரம். ஆமாம், ஞானம் பொய்யான ஞானம் இல்லை, நமக்கு அப்படி சொல்லலை. நமக்கு பொய்யான ஞானம்னா நமக்கு என்ன, அதாவது ஞானமும் மித்யாவான ஞானம், நமக்கு சத்தியமான ஞானம் கிடையாது. அதாவது நமக்கு இது நமக்கு உண்மை பொய்ங்கிறது கிடையாது. நமக்கு இந்த ஞானமும் மித்தியான்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கு இருப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு அது கடைசியாக நம்ம பரமார்த்த திருஷ்டிங்கிறது, ஞானம்ங்கிறது எங்கே உண்டாகின்றது நமக்கு? ஆமாம் ஆமாம் அந்த ஆமாம் கூட்டிகிட்டு நமக்கு அஜ்ஞானத்திலேருந்து நம்மளை மீட்டு செல்லுகின்ற அந்த ஞானம், நம்மை இட்டு செல்லுகின்ற அந்த ஞானம், அஜ்ஞானத்திலிருந்து நம்மளை இருளை நீக்குகின்ற அந்த ஞானம், எனக்கு நான் புரிய வச்ச அந்த ஞானம். ஏன்னா இது முண்டகோபனிஷத்தில் இதை பற்றி சொல்லும்போது அதில் ஒரு மந்திரம் வரும், பராவித்யா அபராவித்யான்னு வரும். அதில் அபராவித்யான்னு படிக்கும்போது நம்ம படிக்கிற இந்த மேக்ஸு ஃபிசிக்ஸு அது ப்ளஸ் நம்ம கர்ம காண்டத்தில் இருக்கிற பல விஷயம் எல்லாத்தையுமே அபராவித்யான்னு சொல்லுவார். எல்லாமே அபராவித்யா. அதனால நமக்கு இந்த கர்ம காண்டத்தில் இந்த யோகா, இந்த யாகம் பண்ணு, இந்த ஹோமம் பண்ணு, நிறையா இருக்குது நமக்கு. அதெல்லாமே அபராவித்யாவில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதில் ஆதிசங்கரர் சொல்லும்போது எல்லாமே அபராவித்யான்னு சொல்லும்போது அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானமும் அபராவித்யா, அகம் பிரம்மங்கிறது மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், அந்த ஞானமும் அபராவித்யான்னு போட்டுருவார். அதுதான் நமக்கு இந்த அந்த அந்த இடத்துல அந்த நுட்பம். ஏன்னா கடைசியில் பிரம்மம் மட்டும்தான் எஞ்சி இருக்கு. ஏன்னா ஞானம் எங்கே உண்டாகின்றது? மனசில் உண்டாகின்றது. அப்போ மனசே போய், அதனால் நமக்கு அந்த இடத்துல நமக்கு இப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானமும், பொய்யான ஞானம்னு போட வேண்டாம் உங்களுக்கு. அது பிரம்மத்தை பற்றிய ஞானம், பொய்யான ஞானம் சொல்லும் போது நமக்கு அந்த இடத்துல அந்த வார்த்தை என்னமோ மாதிரி இருக்கு. அது இன்னொன்று வேற உண்மை இருக்கா? அப்போ இது பொய்னா வேற என்ன உண்மை? அதனாலதான் வார்த்தையே அங்கே தடுமாறுது. வேற எதையாவது நமக்கு இது பொய்னா இன்னொன்று வேற என்ன உண்மை, இதுவே பொய்னா வேற என்ன உண்மைன்னு நமக்கு சொல்கிறோம். பிரம்மத்தை பற்றிய அந்த ஞானமும், இப்படிப்பட்ட அந்த ஞானமும் தாத்ருஷேன அப்பி போதேன ஞானத்தினால் சம்சாரக ஹி நிவர்த்ததே. ஹீங்கிறது நிச்சயார்த்தம், நிச்சயமாக நீங்கும். சம்சாரம்னா என்னது? துக்கம். துக்கம்னா என்னது? நம்ம படிச்சுட்டு இருக்கா திருப்தி தீபம் படிக்கிறோம்.
துக்கம்னு என்னது? அதிருப்தி. எங்கேயோ ஒரு அதிருப்தி உட்கார்ந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு கோஷத்துல. அது வந்து விஞ்ஞானமய கோஷத்துல கூட இருக்கலாம். இது எனக்கு புரியல அப்படின்னாலும் அது ஒரு அதிருப்தி. நமக்கு புரிஞ்சதுன்னா திருப்தி மாதிரி நமக்கு இருக்கு. அப்ப எந்த கோஷத்துலனாலும் நமக்கு அதிருப்தி வரலாம். நமக்கு பஞ்ச கோஷம் படிக்கிறோம். நமக்கு எந்த இடத்துல நமக்கு அதிருப்தி இருந்தாலும் அதிருப்தி தான் சம்சாரம். அதுக்கு ஏன்னா அதிருப்தினால என்ன உண்டாகுது? நமக்கு துக்கம் உண்டாகுது. நமக்கு அந்த துக்கத்தினால என்ன? சம்சாரம் நம்ம சொல்றோம். அப்போ அந்த சம்சாரமானது நிச்சயமாக நீங்கும். அதுக்கு ஒரு 2வது வரியில் ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறாரு, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. யக்ஷ அனுரூபக, யக்ஷ அனுரூபக ஹி பலிஹி. பலிஹி, பலி போட்டு 2 புள்ளி வச்சா பலிஹி. யக்ஷ அனுரூபக பலிஹி இதி ஆஹுஹு. யக்ஷ அனுரூபக ஹி பலிஹி இதி ஆஹுஹு. ஆஹுஹு லௌகிகா ஜனாக இதி ஆஹுஹு. இது ஒரு திருஷ்டாந்தம். யக்ஷ அனுரூபக ஹி பலிஹி, அந்த தேவதைகளுக்கு ஏற்ற வகையில் பலி கொடுக்கணும் அப்படின்னு லௌகிக்கத்தில் ஒரு பழமொழி இருக்கு. தேவதைகளுக்கு ஏற்ற பலினா என்னது? ஆஃபரிங். நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறோம், நம்ம நெய்வேத்தியம், அதுக்கு தகுந்த ஆகுதி கொடுக்கறது. ஏன்னா நமக்கு சாத்விக தேவதைகளுக்கு சாத்விகமான நெய்வேத்தியம் தான் கொடுக்கணும். இப்போ நமக்கு உக்ர தேவதைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த பலி கெட்டடா வெட்டி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ எந்த தேவதையோ அதுக்கு தக்கபடி பலி கொடுக்கறது மாதிரி. இப்போ எங்கே போகிறோம்? நமக்கு வந்து மித்யா ஞானத்துக்கு, மித்யா சம்சாரத்துக்கு மித்யா ஞானத்தை கொடுக்குறோம். அந்த திருஷ்டாந்தத்தை கொடுக்குறாரு. அதுவும் மித்யா தான், இதுவும் மித்யா தான். ஆனால் மித்யாக்கு சரியா போச்சு. லௌகீகத்தில் அந்த திருஷ்டாந்தத்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா? அது மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே இந்த தேவதைக்கு அதை கொடுக்க முடியாது. நமக்கு நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். நம்ம ரொம்ப கோர தேவதைகளுக்கு என்ன, சிறு தேவதைகளுக்கு வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் நமக்கு இந்த நம்ம ஹோமத்தில் கொடுக்குற அதில் வேறு மாதிரி இருக்குது. அது மாதிரி எப்படி வந்து எந்தெந்த தேவதைக்கு தக்கபடி நம்ம கொடுக்குறோமோ அது மாதிரி இங்கே மித்யா சம்சாரத்துக்கு மித்யா ஞானம் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக தேவை. மித்யா தான், ஆனால் அது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் என்ன சொல்லியிருக்காரு அந்த முக்கியமான வரி? சம்சாரக ஹி நிவர்த்ததே. இந்த மித்யாவான ஞானத்தினால் சம்சாரமானது நிச்சயமாக நீங்கும், துக்கமானது கண்டிப்பாக போகும். இப்போ நமக்கு இது வரைக்கும் என்ன முடிச்சிட்டோம்? நம்ம ஆத்மானம் விஜானியாத் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ பூருஷங்கிறது வந்து 5ல் முடிஞ்சிருச்சு. 6லேருந்து நம்ம இப்போ நம்ம 18ல் தான் முடிவடைகின்றது இந்த ஆத்மானம் விஜானியாத்துங்கிறத முடிக்க போகிறார். ஏன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வியில் முதல்ல புருஷன் சொல்ல அந்த சாதகனை சொல்லிட்டு அவன் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ இதை சொல்லிட்டு இடையிலையே வந்து மித்யா சம்சாரம், மித்யா ஞானம், என்னென்ன சொல்ல வேணுமோ, என்னெல்லாம் டவுட் இருக்கோ எல்லாத்தையும் நமக்கு அப்படி படிக்க ஏதோ ஒரு வேதாந்தத்தை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க முடியுமாங்கிற மாதிரி நாவல் மாதிரி ஒரு இது முடிக்கும் போது வந்து தொடரும்னு போட்டார். அதனால வந்து எல்லாருக்கும் அது நமக்கு ஒரே சஸ்பென்ஸ். இந்த கைவரிய நவநீதம் படிக்கும்போது முதல்ல அப்படி தான் இருக்கும், அவ்வளோ சஸ்பென்ஸ். அடுத்து என்ன சொல்ல போகிறா, அடுத்து என்ன வரப்போகுது, ஏன்னா நம்மளால இதை மறுக்கவே முடியாமல் இருக்குது. நம்ம இப்படி யோசிக்கலாமோ அப்படின்னு நம்மளை நல்லா அப்படி புத்தியை தீட்டி வர்ற மாதிரி இது நமக்கு அடுத்து என்ன சொல்ல போகிறாரு நமக்கு ரொம்ப ஒரு சஸ்பென்ஸ்லையே கொண்டு போகிறாரு. இப்போ அடுத்ததில் நமக்கு இப்போ இதில் முடிவுரை சொல்ல போகிறாரு. தன்னை அறிதல் அப்படிங்கிறத முடிக்க போகிறாரு. ஆத்மானம் விஜானியாத்த அந்த 18வது ஸ்லோகத்தில் முடிக்க போகிறாரு. இதை நம்ம பார்த்துருவோம். தஸ்மாத் ஆபாச புருஷः சகூடஸ்தோ விவிச்யதம் கூடஸ்தோஸ்மீதி விஜ்ஞாதும் அர்ஹதி அபியசாத்
ஸ்ருதிஹி. அபியதாத் அந்த இடத்துல ஒரு திருத்தம் இருக்கு, ஸ்ரதிஹின்னு போட்டிருக்கு, அது ஸ்ருதிஹி. ரூ போடணும், ஸ்ருதிஹி. ரதிஹின்னு போட்டிருக்கு முடிகிற இடத்துல, ஸ்ருதிஹி. ஸ்ருதிஹி. தஸ்மாத் ஆபாச புருஷः சகூட்டஸ்தோ விவிச்யதம் கூட்டஸ்தோஸ்மீதி விஜ்ஞாதும் விஜ்ஞாதும் அர்ஹதீப்யப்யதாத் ஸ்ருதிஹி. இதி அப்யதாத் ஸ்ருதிஹி. நம்ம பதம் பிரிச்சுருவோம், பிரிச்சுட்டு பார்ப்போம். தஸ்மாத், தஸ்மாத் ஆபாச புருஷः, தஸ்மாத் ஆபாச புருஷः ச கூட்டஸ்தः, சகூட்டஸ்தः. தஸ்மாத் ஆபாச புருஷः சகூட்டஸ்தः விவிச்ய தம், விவிச்ய தம். தஸ்மாத் ஆபாச புருஷः, தஸ்மாத்னா ஆகவே, எனவே. ஏன்னா இவ்வளோ லாஜிக் சொல்லிட்டாரு, இதனால சொல்ல முடியும் நீயே கூட்டஸ்தனை அகம் கூட்டஸ்தன்னு சிதாபாசன் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய யுக்தி சொல்லிட்டார். எனவே ஆபாச புருஷக, ஆபாச புருஷன்னா யாரு? அந்த சிதாபாசன். எப்படிப்பட்ட சிதாபாசன்? ச கூட்டஸ்தக, ச கூட்டஸ்தகனா கூட்டஸ்தனிடமிருந்து பிரிக்க முடியாத அந்த சிதாபாசன். எப்படி பதம் போடுறாரு பாருங்க. எனவே சிதாபாசன் எப்படிப்பட்ட சிதாபாசன்? கூட்டஸ்தனிடமிருந்து பிரிக்க முடியாத சிதாபாசன். தம் தன்னை விவிச்சிய, தன்னை பிரித்து சொல்றானா, கூட்டஸ்தனிடந்து பிரிக்க முடியாத அந்த சிதாபாசன் தன்னை என்ன பண்றான்? விவிச்சிய, அதை பிரித்து ஞானத்தினால் புரிந்து கொண்டு. சிதாபாசன் என்ன செய்யறான்? நான் தான், என்னுடைய உண்மையான சொரூபந்தான் அந்த கூட்டஸ்தன், அதனால நான் அகம் பிரம்மன்னு ஞானத்தினால் பிரித்து புரிந்து கொண்டு கூட்டஸ்தக அஸ்மி. ரெண்டாவது வரி, கூட்டஸ்தக அஸ்மி, ஞானத்தினால் பிரித்து புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறான்? நான் உடம்பு உடம்பு உடம்புன்னு நினச்சிட்டு இருந்த அவன் குரு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தினால் பிரித்து புரிந்து கொண்டு. விவிச்சியனா பிரித்து, எதை பிரிச்சு? அந்த அந்த அம்சத்தை மித்யான்னு புரிந்து கொண்டு கூட்டஸ்தக அஸ்மி, நான் அந்த கூட்டஸ்தனாக இருக்கின்றேன். ஏன்னா இப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த மந்திரம் எப்படி வருதுன்னா, ஆத்மானம் விஜானியாத் சே, ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மி. அந்த இடத்துல அந்த இடையில ஒரு பதம் கொடுக்கப்படாமல் இருக்கு. அயம் அஸ்மி இது பூருஷக. அந்த இடத்துல அகம் கூட்டஸ்தக அஸ்மி, அகம் கூட்டஸ்தக அஸ்மி அப்படின்னு யார் சொல்றா? பூருஷக. பூருஷகன்னா எந்த புருஷன்? அந்த விவிச்சிய, அந்த அறிவினால் பிரித்து புரிந்து கொண்ட அந்த சிதாபாசன் தன்னை கூட்டஸ்தன் என்று சொல்லுகின்றான். ரொம்ப நமக்கு ஆழமான ஒரு விஷயம்தான் நமக்கு கூட்டஸ்தக அஸ்மி இது விஜ்ஞாத்தும். விஜ்ஞாத்தும் அர்ஹதி. இந்த பதம் அங்கனுக்குள்ள நிறைய பெரிய பெரிய நிறைய சந்தி இருக்கு, அந்த பதத்தை பிரிச்சுக்கோங்க. விஜ்ஞாத்தும் அர்ஹதி இதி அப்யதாத் ஸ்ருதிஹி. விஜ்ஞாத்தும் அர்ஹதி, விஜ்ஞாத்தும் அர்ஹத்தினா அறிவதற்கு அருகதை உள்ளது. யாருக்கு? அந்த சிதாபாசனுக்கு நான் கூட்டஸ்தன் என்று பிரித்து அறியும் அருகதை உள்ளது. இத்தி அப்யதாத் ஸ்ருதிஹி. ஸ்ருதி, ஸ்ருதி எந்த ஸ்ருதி? நமக்கு ஆத்மானம் சேத் விஜானியா ஸ்ருதினா அந்த உபனிஷத் வாக்கியம் இந்த மாதிரி பிரித்து சொல்ல முடியும் என்பதால் இவ்வாறு உபனிஷத் கூறுகின்றது. அறிய அருகதை உள்ளது என்று உபனிஷத் வாக்கியம் கூறுகின்றது. கூட்டஸ்தக அஸ்மி இதி விஜ்ஞாத்தும் அர்ஹதி இதி அப்யதாத் ஸ்ருதிஹி. அந்த ஸ்ருதி
இதனால ஏன்னா எதனால இந்த ஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கு சொல்றதுக்கு நமக்கு லாஜிக் சொல்ல முடியுமா, சொல்ல முடியும். இந்த காரணத்தினால சொல்ல முடியும். ஏன்னா சிதாபாசன் தன்னை சித்தென்று புரிந்து கொண்டு சொல்லுகின்றான். அகம் கூட்டஸ்த அஸ்மி என்று விவிச்சியன பிரித்து. எப்படி பிரித்து? ஞானத்தினால். எப்படி ஒரு பானையை பார்க்கும்போதே மண்ணுன்னு என்ன பண்ணுறோம் நம்ம, அதை ஒன்று பிச்சு ஒன்றும் எடுக்க வேண்டியதில்லை. அது மாதிரி கூட்டஸ்தன் தன்னை நான் இவ்வளோ நாள் என்ன உடல் மனது புத்தியாக அது கூட சேர்ந்து, ஏன்னா சாதாரண அந்த முக்கிய நானில் என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி இருக்கு. 3 நான் பார்த்தோம். நமக்கு அந்த முக்கிய நான் அமுக்கிய நான் பார்த்தோம். அந்த முக்கிய நானில் மிக்ஸ் பண்ணி இருக்கு நமக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு அஞ்ஞானியானவன் குரு சொல்றதை கேட்டு அவன் என்ன பண்ணான், இதை பிரித்து அகம் கூட்டஸ்தக அஸ்மி என்று சொல்வது தோஷம் இல்லை அப்படின்னு இவ்வளோ தூரம் நமக்கு ஆத்மான. இப்போ என்னென்ன பதம் பார்த்துருக்கோம், புருஷங்கிற பதம் பார்த்துட்டோம். அடுத்தது ஆத்மானம் விஜானியாத். ஆத்மானம் விஜானியாத்னா என்ன அர்த்தம், தன்னை அறிதல் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 2 பதம் பார்த்துட்டோம். இனி அடுத்து 19 இருந்து 96 வரைக்கும், 19 96 வரைக்கும் அயம் அப்படிங்கிற பதம், அந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல போறார். அயம் ஏன்னா நமக்கு ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மி இதி புருஷக அந்த அந்த வரியிலே நிற்கிறோம் நம்ம. அப்போ பூருஷக பார்த்துட்டோம், ஆத்மானம் விஜானியாத் பார்த்துட்டோம். இன்னும் அந்த சேத்தெல்லாம் இடையில இருக்குது, அதெல்லாம் இன்னும் பார்க்கணும் நமக்கு. ஆமாம், இப்போ நமக்கு அயம் அஸ்மி இதி. இப்போ அந்த அயம்ங்கிற அந்த ஒரு பதத்துக்கு 19 இருந்து 96 வரைக்கும் நமக்கு விளக்கம் சொல்ல போகிறாரு. இப்போ இதில் இந்த அயம்ங்கிற சொல்ல அறிமுகப்படுத்துகிறார். அயம்னா இந்த, அந்தன்னு சொல்லலை, அந்த பிரம்மமாக நான் இல்லை, இந்தன்னு சொல்கிறார். அப்போ இந்தங்கிறதுக்கு எதுக்காக இந்தங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார்? ஏன்னா ஒரு பதம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. அப்போ இந்த அப்படிங்கிறதுக்கு ஏன் இதை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறதுக்காக 19 96 வரைக்கும் கொண்டு போகிறாரு. நம்ம இந்த 19 பார்த்துருவோம். அசந்திக்த விபரியஸ்த, அந்த இடத்துல ஒரு தப்பு இருக்கு. அசந்தி, அசந்தன்னு இருக்கு, அசந்தி. அசந்திக்தா விபரியஸ்த போதோ தேஹாத்மனீக்ஷ்யதே தத்வத்ரேதி நிர்ணேதும் அயமித்யபிதீயதே. அசந்திக்தா விபர்யஸ்த போதோ தேஹாத்மனீக்ஷ்யதே தத்வத்ரேதி நிர்ணேதும் அயமித்யபிதீயதே. இப்போ இந்த அயம்ங்கிறது எதுக்காக இங்கே சொல்ல போகிறாரு அப்படின்னா, முதல் வரியில் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த அயம்னு சொல்ல போகிறாரு அப்படின்னா, எப்படி ஒரு அஞ்ஞானி இந்த உடம்ப நான் நினச்சிட்டு இருக்கானோ, இந்த உடம்ப எப்படியாவே நான் நினச்சிட்டு இருக்கான், அப்படிப்பட்டவனுக்கு இந்த உடல் நான் அல்லங்கிறத தெளிவுபடுத்தணும். இந்த உடல் நான் நினச்சிட்டு இருக்கான், இது நான் அல்லங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக இந்த அயம்ங்கிற பதத்தோட விசாரத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த அப்படிங்கும் போது இந்தன்னா எந்த, இந்தன்னா எந்த, நமக்கு எதை குறிக்குது, நமக்கு இந்தன்னு சொல்கிறோம். அப்போ அதனுடைய நம்ம சாதாரணமாக நமக்கு இந்த அப்படின்னு சொல்லும்போது இந்த உடம்பை தான் நம்ம இந்தன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை நமக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா அந்த தேகாத்ம புத்தி நமக்கு அவ்வளோ அபிமானம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அதை நமக்கு நல்லா தெளிவாக புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த அயம் சப்தத்தை நான் தெளிவுபடுத்த போகிறேன். அதுக்குரிய காரணம், எதனால் அயம் சப்தத்தை சொல்ல போகிறேங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார். அசந்திக்த, அசந்திக்தன்னா சந்தேகம் இல்லாமல், சந்திக்தம்னா சந்தேகம், அசந்திக்தம்னா சந்தேகம் இல்லாமல். விபர்யஸ்த, விபர்யஸ்தனா
தப்பான அறிவு இல்லாமல். அப்போ நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது, தப்பான அறிவு இருக்கக்கூடாது. சந்தேகம் இல்லாமல், பொய்யான அறிவு இல்லாமல் இருக்க அறிவு. போதகனா அறிவு. அசந்திக்த விபரியஸ்த போதக. அப்போ உண்மையான சந்தேகம் இல்லாத அறிவு இருக்கணும். விபரியம் இல்லாத அறிவுனா என்ன அர்த்தம்? உண்மையான அறிவு. அப்போ அறிவு என்னவா இருக்கும்? நமக்கு உண்மையான அறிவாகவும் இருக்கணும். இப்போ நம்ம கயிறை பார்க்கும்போது பாம்பை பார்க்கும்போது அது கயிறுங்கிற அந்த உண்மையான அறிவும் நமக்கு வேணும். அதில் என்ன இருக்கக்கூடாது? சந்தேகமும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம குரு என்னன்னாலும் சொல்கிறாரு நீ உடம்பு இல்லை, மனசு இல்லை, நீ ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு அகம் பிரம்மன்னு சொல்கிறாரு பரமாத்மா சாஞ்சி எப்பயுமே சொல்லுவாங்க அவங்ககிட்ட கேட்கும்போது ஸ்டூடெண்ட் கிட்ட ஆர் யூ ஷுவர் அப்படின்னு கேட்பாரா நீ பிரம்மன்னு சொல்லி ஆர் யூ ஷுவர் அப்படின்னு 2வது தடவை கேட்டால் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இல்லை எனக்கு நான் பிரம்மம்னு சொல்ல முடியல, எனக்கு அதெல்லாம் ஏற்றுக்க முடியல அப்படின்னு அந்த மாதிரி ஞானம் இருக்கக்கூடாது நமக்கு அப்போ நமக்கு கயிறு தான் அப்படிங்கிற அந்த உண்மையான ஞானம் இருக்கக்கூடாது. அதில் என்ன இருக்கக்கூடாது? இவ்வளோண்டு சந்தேகம் இருந்தால் கூட ஒரு கயிறை தப்பாக பாம்பாக பார்த்துட்டோம், அதில் இவ்வளோண்டு சந்தேகம் இருந்தால் கூட பாம்புன்னு பார்த்துட்டோம்னா கூட நம்மளால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. இப்போ இங்கேயே ஒரு கயிறை ஏதோ பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண முடியாது. அது முழுமையாக என்ன தெரியும்? நம்ம கண்ணுக்கு அது கயிறாக தெரியணும். அப்படி இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? நிம்மதியாக இருக்க முடியாது. அது மாதிரி நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு என்ன பண்ண நமக்கு அது நல்லா எல்லாம் புரியுது, ஆனாலும் எனக்கு மனசு, ஆனாலும் எனக்கு அப்படின்னு இழுக்கிறோன்னா என்னாச்சும் நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு? இன்னும் டவுட்டு ஃபுல்லாக இன்னும் நீ குழப்பிக்கிட்டு தான் இருக்க. இல்லைன்னா இல்லவே இல்லை அந்த மாதிரி வெட்டு ஒன்று துண்டு 2 சொல்கிற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு சந்தேகம் இருக்கவே கூடாது. உண்மை, அதாவது நான் இந்த உடம்பு இல்லைன்னா இல்லை, எவ்வளோ வலிக்கும் போதும் என்ன பண்ணுறோம்? நமக்கு எவ்வளோ துக்கம் வரும்போதும் இந்த துக்கம் எனக்கு இல்லைன்னா இல்லை தான் அப்படின்னு நமக்கு ஆழ் மனசில் நமக்கு உள்ளே போகிறதுக்காக இந்த அயம் சப்தத்தை கொடுக்குறாரா நமக்கு. அசந்திக்த விபரியஸ்த போதக தேகாத்ம மணீக்ஷியதே. தேகாத்ம மணீக்ஷியத்தனா தேகமே நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதனுக்கு தேகாத்ம புத்தி அதில் நல்லா தடிச்சு போய் இருக்கிற அந்த மனுஷனுக்கு, ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் இந்த ஞானம் நல்லா அவனுடைய ஆழ் மனசில் பதியணும் அப்படிங்கிறதுக்காக தத்வத் அத்ர இதி, இந்த இடத்துல 2 சந்தி இருக்கு. தத்வத் அத்ர இதி, அத்ர படிச்சிருக்கோம் நம்ம. அத்ரன்னா என்ன? இங்க, இந்த விஷயத்துல. எந்த விஷயத்துல? தேகமே ஆத்மா என்று நாம் குழப்பி வச்சு கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்துல தத்வத், அது போல. தத்வத்னா அது போல. அத்ர இதி, இந்த இடத்துல நம்ம கரெக்டாக இப்போ பிரிக்கணும். தத்வத் அத்ர இதி, இந்த விஷயத்தில் நிர்ணயித்தும்னா நிச்சயம் செய்வதற்காக, நன்றாக நிர்ணயம் செய்வதற்காக. என்ன நிர்ணயம் பண்ண போகிறோம்? நான் தேகம் இல்லவே இல்லை, நான் மனம் இல்லவே இல்லைங்கிறத நன்றாக திடப்படுத்துவதற்காக, நிர்ணயித்தும் நிச்சயம் செய்வதற்காக அயம் இதி அபிதீயதே. அயம், இந்த என்கின்ற இந்த சொல், அயம் இதி அபிதீயதே, கூறப்பட்டிருக்கின்றது. அபிதீயத்தைனா கூறப்பட்டு இருக்கின்றது. இந்த என்னும் இந்த சொல் நமக்கு இந்த தேகாத்ம புத்தியை நிச்சயமாக கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல், விபரியம் இல்லாமல் நாம் ஆழமாக நம்மளுடைய மனதில்
புரிஞ்சு கொள்வதற்காக இந்த அயம்ங்கிற அந்த சப்தத்தை நம்ம விசாரம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த முதல்ல. ஏன்னா நமக்கு எல்லாத்துலேயுமே ஏங்கிறதுக்கு முதல்ல சொல்லிட்டாரு, எதுக்காக இந்த படிக்க போகிறோங்கிறத முதல்ல சொல்லிட்டாரு. ஜீவன் முக்தசி யா திருப்தி, ஜீவன் முக்தனுக்கு என்ன திருப்தி இருக்கோ அதை சொல்ல போகிறேன். இப்போ யார் வரணும்? இப்போ நம்ம ஒரு 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 துணி கடை போகிறோம்னா எதுக்கு போகிறோம்? துணி வேணும்னு நினைக்கிறவங்க போகிறோம். இப்போ அது மாதிரி இங்கே ஜீவன் முக்தசி யார் திருப்தி, இங்கே யார் வரப்போகிறா? யாருக்கு ஜீவன் முக்தி வேணுமோ அவங்க தான் இந்த கிளாஸுக்கு வர போகிறாங்க. அப்போ அதே மாதிரி இப்போ அயம் சப்தத்தை எதுக்காக விசாரம் பண்ண போகிறோம்? எல்லாரும் எப்போ பார்த்தாலும் தேகாத்ம புத்தியிலேயே ஊறி 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 இருக்கும் இல்லையா? அதில் எந்தவித சந்தேகமும் விபரியும் இல்லாமல் நன்றாக புரிந்து கொள்வதற்காக இந்த அயம் சப்தத்தை எடுக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த முகவுரையோட இனி அடுத்த இதை தொடங்கியிருக்காரு. படிச்சிடலாம். நமக்கு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. இது ரொம்ப அடிக்கடி ஓம்காரானந்த சாமிஜி எப்போவுமே கோட் பண்ணுற ஸ்லோகம். இந்த 20வது ஸ்லோகம் எப்போ ரொம்ப சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இந்த 20வது ஸ்லோகம் ஆதிசங்கரர் உபதேச சாகஸ்ரின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதில் 4வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகம் உபதேச சாகஸ்ரி, ஆதிசங்கரர் எழுதிய உபதேச சாகஸ்ரியில் 4வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகத்தில் அப்படியே தூக்கி போட்டிருக்காரு. அவரோட ஆதிசங்கர் எப்படி நமக்கு பிருகதாரண்ய உபநிஷத்துலேருந்து அப்படியே அந்த மந்திரத்தை எடுத்து அதை நமக்கு விளக்கிட்டு இருக்காரோ, அதே மாதிரி தேகம் நான் அல்ல அப்படிங்கிறது நமக்கு ஆழமாக பதியறதுக்காக ஆதிசங்கரோடைய அந்த ஸ்லோகத்தை அப்படியே தூக்கி போட்டிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஓம்காரானந்த சாமிஜி அடிக்கடி இதை எப்பவும் கோட் பண்ணுவாங்க. உபதேச சாகஸ்ரி, சஹஸ்ரம், 100 உபதேசங்கள். இப்போ 20வது ஸ்லோகம். தேகாத்ம ஞானவத் ஞானம், தேகாத்ம ஞான பாதகம், ஆத்மன்யேவ பவேத் யஸ்ய நேச்சன்னபி முச்யதே. தேகாத்ம ஞானவத் ஞானம், தேகாத்ம ஞான பாதகம், ஆத்மன்யேவ பவேத் யஸ்ய ச நேச்சன்னபி முச்யதே. இப்போ இதோடைய அர்த்தத்தை மட்டும் லேசாக சொல்லிடுறேன். நம்ம பதவி பாகம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேகாத்ம ஞானவத் ஞானம், எப்படி தேகமே நான் என்கின்ற ஞானம் நமக்கு இருக்கோ, அதுபோல தேகம் நான் அல்ல என்கின்ற ஞானம் யாருக்கு திடமாகின்றதோ, உடலே நான் என்பது நமக்கு எவ்வளோ திடமாக இருக்கோ அது மாதிரி உடல் நான் அல்லங்கிற ஞானம் யாருக்கு திடமாக இருக்குமோ அவன் ந இச்சன் அபி முச்சியதே. அவன் மோட்சம் வேண்டான்னு சொன்னா கூட அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். நான் உடல் என்கின்ற ஞானம் எப்படி நமக்கு இருக்கோ அது மாதிரி நான் உடல் அல்ல என்கின்ற ஞானம் யாருக்கு திடமாக இருக்கின்றதோ அவன் ந இச்சன் அபி முச்சியதே. அவன் எனக்கு மோட்சமே வேண்டான்னு சொன்னா கூட அவன் மோட்சம் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு கண்டிப்பாக இந்த ஞானம் இருந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். இது இல்லைனாலும் மோட்சம் கிடைக்கும்னா என்ன அர்த்தம்? அது இருந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். இந்த அளவுக்கு திடம் நமக்கு வர வேண்டும். அதை நமக்கு அந்த நிஷ்டையை நமக்கு கொடுக்கறதுக்கு அடுத்த வர ஸ்லோகங்கள் நமக்கு நிறையா டிப்ஸ் கொடுக்க போகிறாரு. நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ நம்ம இது வரைக்கும் படித்தது கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தால் கூட திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். டவுட் எது இருந்தாலும் கேளுங்க, இடையில ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம அடுத்த கிளாஸில் மிச்சத்தை பார்ப்போம்.